ഇതിപ്പോൾ എൻ്റെ രണ്ടാമത്തെ തവണയാണ് ഞാൻ ഗ്ലോബൽ വേദിലോട്ട് വരുന്നത്. സോ എനിക്ക് എന്തോ ഒരു ഹോം ഗ്രൗണ്ട് വരുന്ന പോലെയാണ്. ഇപ്പോൾ ദുബായിൽ എപ്പോൾ വരുമ്പോൾ എനിക്ക് ഇവിടെ വരുന്ന ഒരു പ്രത്യേക സന്തോഷമാണ് നിങ്ങളെല്ലാവരും ഇങ്ങനെ ഒന്നിച്ച് കാണാൻ. ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் கவரிங் எவ்ரிபடி. தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் நான் இங்கே வருது எனக்கு அது ஒரு ஹோம் கமிங் மாதிரி. ஏன்னா நான் இங்கே இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். நான் ஒரு தமிழ் படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வாட்டி. அண்ட் ஐ எம் ரெப்ரசென்டிங் மை டீம் and I would like to personally invite the rest of my team members. Okay? Yeah, Yes. we'll call. One by one, I will call. Okay, so this time we are not going to call anyone. DQ is going to call each one of their team, okay? So അടുത്ത നമ്മൾ ആരായിരിക്കും സ്റ്റേജിലേക്ക് വിളിക്കുക? I think first I would like to call Samudrakani sir. സമുദ്രകനി സർ. ഈ പടത്തിൽ ഞാനൊരു രണ്ട് വാക്ക് പറഞ്ഞോട്ടെ. I think அதுக்குள்ளே வந்துட்டார். நான் உங்களை பற்றி ஏதோ இன்ட்ரோலாம் சொல்லதான் இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. அதுக்குள்ளே அவங்களும் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கே எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? அப்போ காந்தா ஒரு ஸ்ட்ரெயிட் தமிழ் படம். கனி சார் உங்களுக்கு தெரிஞ்ச அவர் ஒரு பெரிய ரைட்டர், டைரக்டர், ஆக்டர், ரொம்ப ப்ரூவ் பண்ண ஒரு சினிமா பர்சனாலிட்டி. எனக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங், எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ண. இந்த படத்தில் நான் டிகே மகாதேவன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். நான் ஒரு ஆக்டர் இந்த படத்தில். கனி சார் இந்த படத்தில் ஒரு டைரக்டர். நாங்கள் அவரெல்லாம் ஐயான் தான் கூப்பிடுவோம். ஸோ நான் இந்த படம் அவங்க காஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒரே ரிக்வெஸ்ட் தான் இருந்தேன். நீங்கள் யார் காஸ்ட் பண்ணாலும் எனக்கு மனசுலேருந்து எனக்கு இங்கே உள்ளே இருந்து நான் அவர் ஐயான்னு எனக்கு கூப்பிட தோணணும். ஸோ கனி சார் இப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப ட்ரிம்மாக, ரொம்ப கூலாக, ரொம்ப ஹேண்ட்ஸமாக, ரொம்ப ஃபிட்டாக அப்படி இருப்பார். ஆனால் படத்தில் when he has to play ஐயா and he has to play an older role, அந்த கெட்டப்பில் வருவார். அந்த பாடி லாங்குவேஜ் மாறிடும். அவர் ஏஜோட தாண்டி ஒரு ஏஜை ப்ளே பண்ணுவார். ஸோ இந்த படத்தில் ஐ திங்க் ஒரு